ச- இப்ப தெரியுதாமா? ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. இல்லக்கா எனக்கு தெரியல. இப்ப தெரியுதா? இப்ப இந்த புக் இல்லக்கா தெரியுதா இப்ப பாருங்க. இல்ல எனக்கு தெரியலக்கா இப்பயும். ஒரு டைம் நீங்க லெஃப்ட் ஆயிட்டு உள்ள ஜாயின் பண்ணுங்கம்மா. ஆ மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே தெரியுதுக்கா. ஓகே. அப்ப அவங்களுக்கு தான் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நான் ஒரு தியரம் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் என்னென்ன தியரம் பார்த்திருக்கோம்? பிபிடி தேரம், அதுக்கப்புறம் மறுதலை, பிபிடி தியரமும் மறுதலையும் பார்த்திருக்கோமா? இன்னைக்கு அடுத்ததா இருக்கிற கோண இருசமவெட்டி தேற்றம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? எனக்கு நீங்க எது பேசினாலுமே வாய்ஸ்ல பேசிருங்க. ஏன்னா இங்க நீங்க என்ன நீங்க டைப் பண்ணாலும் எனக்கு அங்க தெரியாது. ஓகேவா? இந்த ஸ்கிரீன் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோண இருசமவெட்டி தேற்றம். நம்ம ஏற்கனவே இதுல ஒரு சம் பார்த்திருக்கோம். கோண இருசமவெட்டி, இதுல பேர்லயே இருக்கு ஆன்சர். கோணத்தை இரு சமமா பிரிக்கிறோம், அதுதான் கோண இருசமவெட்டி தேற்றம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சம் பார்த்திருக்கோம். ஜாமெண்ட்ரியில ஒரு சம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. ஓகே, அது மாதிரிதான் இப்பவும் நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். கோணத்தை வந்து அங்க ரெண்டா பிரிப்போம். 60 இருந்தா எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? 30 30. அதே மாதிரிதான் இங்கேயும். சரி, இவ்வளவுதான், சின்ன ஒன்றுதான். இந்த ஒரு ஹாஃப் பேஜ் தான் இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. சரி, ஓகே. கோண இருசமவெட்டி தேற்றம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இங்கிலீஷ்ல வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசெக்ட்னா ரெண்டா பிரிக்கிறது. இதுல கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அதாவது ஒரு முக்கோணம் இங்க இருக்கு பாருங்க, ஏ பி சி. இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம். இதை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, ஈக்குவல் ஆஃப் அப்படி பிரிச்சிருக்காங்க. 1 1 இருக்கா, இதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான். அப்போ சமமா பிரிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, 1 1 பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, நான் திருப்பி எரேஸ் பண்ணி கூட காமிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி பிரிக்கும் போது இந்த ஏபி இந்த ஏசி இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோட எதிர்பக்கம், இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் என்னன்னா இந்த சைடு, இந்த பிசி இந்த பக்கம் தான். இந்த பக்கத்தை உட்புறமாக அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏபி டிவைட் பிடி, அதே மாதிரி இந்த ஏசி பக்கம் டிவைட் வந்து சிடி, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இன்னொரு டைம் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது, ஒரு கோணம்னா இந்த கோணம், இதோட இருசம வெட்டி அது எப்படி இருக்கா, அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை, அதோட எதிர்பக்கம்னா இந்த பக்கம், எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏபி டிவைட் டிபி, இந்த ஏசி டிவைட் சிடி, அதுதான் மீனிங். புரியுதா? ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பாருங்க, புரியுதா பாருங்க. ஓகே, மத்தவங்களுக்கு அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதா? புரியுதாமா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கவனிச்சுக்கிறீங்களா? ஃபுல்லா முடிச்சிட்டுமா, இல்ல இங்கிலீஷ் மீடியம்? சரி, இங்கிலீஷ் மீடியம்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு வேற பேஜ்ல நான் ஓபன் பண்ணேன்னா வரும்.
ஏன்னா ஒரே இதுல ஓபன் பண்ணா அவங்களுக்கு தெரியாது. நான் இதுல வந்து ஓபன் பண்ணேன். உங்களுக்கு எந்த பேஜ்ல இருக்கு? இங்கிலீஷ் மீடியத்துக்கு எந்த பேஜ்ல இருக்கு? 174 ஓகே 174 174. இதுல எனக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் சரி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி இங்க வருது. ஓகே ஆங்கிள் பைசெக்டார் இங்க இருக்கு. ஓகே நீங்க கவனிச்சுக்கோங்கம்மா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டூடில் எழுத முடியுமான்னு தெரியல. ஓகே இப்படி வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல எழுத முடியுமா? இது எழுத முடியுமான்னு தெரியலமா. சரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஏபிசி இப்படி இருக்கு நமக்கு. இதுல ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா இதுல ஷேப்ஸ் தான் வருமோ? ஷேப்ஸ் தான் வருது. ஓகே ஓகே இதுல ஏபி ஏசி பிசி இந்த மாதிரி 3 பக்கம் இருக்கு. ஒரு முக்கோணம் இருக்கு. இதுல என்ன பண்றோம் பாருங்களேன். ஏ அப்படின்ற இந்த பக்கத்தை அதோட ஆங்கிள்ஸ பைசெக்ட் பண்ணிருக்கோம். 2ஆ டிவைட் பண்ணிருக்கோம் ஈக்குவல் ஆஃபா. அப்படி டிவைட் பண்ணா அது எப்படி இருக்குமா? இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைன் இருக்குல்ல பிசி, இத வந்து ஈக்குவல் ஆஃபா டிவைட் பண்ணி போகும்போது என்ன அளவுல இருக்குமோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த ஏபி இந்த சைடு வந்து இந்த பிடி பக்கத்துக்கும் இதை டிவைட் பண்றதுக்கும் இந்த ஏசி அப்படின்ற பக்கத்தை இந்த சிடி பக்கத்துல டிவைட் பண்றதுக்கும் ஈக்குவலா இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஈஸியா எழுதலாம். இங்க பாருங்க ஏபி அப்படின்னு டிவைட் பண்றது ஏபி டிவைட் டிபி பிடி, அது மாதிரி ஏசி டிவைட் சிடி இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? இதை வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இன்னும் கிளியரா புரியும். The initial bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்னல் பைசெக்டார், அதாவது இன்டர்னலா இப்ப நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இப்படி பிரிச்சிருக்கோம்ல இன்டர்னலா உட்புறமா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? அப்படி பிரிக்கும் போது அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ட்ரையாங்கிள்ல ஈக்குவலா தான் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இதோட ஆப்போசிட் சைடு இந்த சைடு இருக்கு இல்லையா? இந்த சைடு வந்து இன்டர்னலி இந்த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட் கண்டெய்னிங் த ஆங்கிள், அந்த ரேஷியோஸ் தான் அவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. இப்ப நான் சொன்னல ஏபி டிவைட் ஏசி சாரி ஏபி டிவைட் ஏசி அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த பிடி வந்து டிவைட் பண்றது சிடிக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ரேஷியோல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த தியரம் படிச்சாலுமே அதுல என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு 2 மார்க்கும் 5 மார்க்கும் வரும். எங்கெல்லாம் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் இந்த டேர்ம் எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் படிச்சோம்? இதுக்கு முன்னாடி என்ன தியரம் படிச்சோம்? மறுதலைக்கு முன்னாடி பிபிடி தியரம். உங்களுக்கு மறுதலையே அதிகமா கேட்க மாட்டாங்கம்மா. கான்வெர்ஸ் பார்ட்டி யூஸ் ஆகாது. பிபிடி தியரம் அடுத்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம் இதுதான் யூஸ் ஆகும். அதுல என்ன நீங்க ப்ரூஃப் பண்றீங்க, டு ப்ரூவ் என்ன நீங்க நிரூபிக்க போறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ இந்த தியரம் நீங்க படிக்கும் போது என்ன இதுல ப்ரூஃப் பண்ணீங்கன்னு கேட்டா இதுதான் நீங்க எழுதணும். உங்களுக்கு இந்த தியரத்தை வச்சு சில டைம் 2 மார்க்ஸ் கூட கேட்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா அது மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தேவைப்படாது. ஓகேவா? அப்போ இது வந்து 2 மார்க்ஸ்லயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதையே கேட்பாங்க, இல்ல இதை யூஸ் பண்ணி வர 2 மார்க் 5 மார்க் கூட கேட்பாங்க. சரி, இப்போ இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஃபுல்லும் கிரிக்கிட்டேனா?
புரியுதாம்மா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்க மைக் ஆன் பண்ணி பேசினாதான் எனக்கு கேட்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? கனிஷ்கா. இருக்கேன்க்கா. புரியுதாம்மா? ஆ இல்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுமா? சரிம்மா. இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஏபிசி அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? இதை ஈக்குவல் ஆஃபா இப்படி டிவைட் பண்ணி போறாங்க. 1 அப்படின்றத இப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம். இப்படி பிரிக்கும் போது இது எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது அப்படின்னா, இந்த 2 சைடு இருக்கு இல்லையா, இந்த 2 சைடு நீங்க டிவைட் பண்ணி பார்த்தா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, இந்த பிடி டிவைட் சிடி இதை டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். இந்த சைடும் இந்த சைடும் டிவைட் பண்ணீங்கன்னா அது இந்த சைடும் இந்த சைடும் டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding side containing the angle. இந்த ஆங்கிளை கண்டெயின் பண்ணியிருக்கிற இந்த சைடோட ஆப்போசிட் சைடு அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, இதை கண்டெயின் பண்ணிருக்கல இந்த சைடு, இந்த 2 சைடை டிவைட் பண்றது இந்த சைடை டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? ஓகே, ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். சரிம்மா. ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. இதுல என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் பாருங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல ஏடி அப்படின்றது எங்க இருக்கு, ஏடி இந்த லைன் வந்து இன்டர்னலா பைசெக்ட் ஆகுது. இதுதான் கிவன், இதான் நம்ம கொடுத்துருக்கிறது. ஏபிசி ட்ரையாங்கிள்ல இந்த ஏடி வந்து டிவைட் பண்ணுது இன்டர்னலா. ஓகே, பைசெக்ட் பண்ணுது, பிரிக்குது. அதுல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்லியாச்சு. இந்த ஏடி டிவைட் ஏசி அது எதுக்கு ஈக்குவலா இருக்க போறது, இந்த பிடி டிவைட் சிடிக்கு ஈக்குவலா இருக்க போகுது. அவ்வளவுதான். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, draw a line through C parallel to AB. இப்போ இதுல ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கும். அந்த டிராயிங் உங்களுக்கு காட்டுறேன் நானு. எதுக்கோ போயிருச்சா? ஓகே, இப்போ இந்த ஏபிசின்னு இருக்காமா, இதே மாதிரி இப்போ இன்டர்னலா பிரிக்கும் போது நம்ம ஒரு லைன் ஒன்று வரைகிறோம். சிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? அது எதுக்கு பேரலா இருக்குன்னா, இந்த ஏபி லைன் எப்படி ஸ்ட்ரைட்டா பேரலா போகுதோ அதே மாதிரி இந்த லைனை வரைஞ்சி வச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஏடி லைன் போகுதுல, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இன்னும் அப்படியே நீட்டி விடுறோம். அது போய் எங்க போய் டச் ஆகுது, இந்த சிலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, சிலேருந்து இ அந்த லைனை போய் இது போய் டச் ஆகுது. இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதான் கன்ஸ்ட்ரக்ஷன். டயக்ராம் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு புரியும். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இதுல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட கவனிச்சிருந்தாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கூற்றும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நிரூபிக்கணும் அதை பார்ப்போமா? இப்போ இதுல வந்து நம்ம என்ன நிரூபிக்க வேண்டியதுன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது மூணுமே எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கொடுத்துருக்கிறது என்ன, ஏ பி சி, இது ஒரு முக்கோணம். அதுல ஏடி அப்படின்னு ஒரு லைன் வந்து பிரிக்குது, உட்புறமா பிரிக்குது. இந்த ஏ அப்படின்ற ஆங்கிளை உட்புறமா பிரிக்குது. அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது ஏயின் கோணம் ஏயின் உட்புற இருசம வெட்டி. ஓகேவா இது எல்லாருக்கும்? ஓகே, அடுத்து இதுல என்ன நம்ம நிரூபிக்க போறோம், இந்த ஏபி அப்படின்ற இந்த டேர்மை ஏசியால டிவைட் பண்ணுங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது, பிடி டிவைட் சிடி இதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. இது ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே, அங்க உள்ளவங்களுக்குலாம் ஓகேவாமா? திருப்பி சொல்லுமா? கேக்குதா? இருக்கீங்களா? வாய்ஸ் கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறாதானே இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும் எனக்கு. புரியலையா? வெயிட் பண்ணுங்கம்மா, சொல்றேன் உங்களுக்கு நானு. நீங்க வாய்ஸ்ல சொன்னாதானே எனக்கு தெரியும் புரியுதா புரியலையான்னு. இங்க பாருங்க, முக்கோணம் ஏபிசி இதான் நம்ம கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள்.
ஓகேவா? அதுல ஏன்ற ஆங்கிள ஒரு லைன் பிரிக்குது. எப்படி பிரிக்குது? ஏடி அப்படின்ற லைன் வந்து இரு சமமா பிரிக்குது. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற கிவன் கொடுக்கப்பட்டது. அதுல நம்ம என்ன நிரூபிக்கணும்? ஒரு தியரத்திலயும் ஒரு மாதிரி நிரூபிக்கணும். இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும் ஏபி டிவைட் ஏசி அது எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது? பிடி டிவைட் சிடி இதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. இங்க ட்ரையாங்கிள் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். நான் இப்ப மார்க் பண்ணி காட்டுறேன்ல அதே மாதிரி படிச்சாலே உங்களுக்கு புரியும். இந்த ஏபி டிவைட் ஏசி அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பிடி டிவைட் சிடி அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. இதுல அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஏ பி இந்த ஏபி இந்த லைனுக்கு இணைனா என்னன்னா பேரலல். இது இப்போ ஸ்ட்ரைட்டா போச்சுன்னா அதே மாதிரி பக்கத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டா அது பேரு இணை பேரலல்னு சொல்லுவோம். ஏல இருந்து பி ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கா அதே மாதிரி சில இருந்து ஒரு லைன் வரைகிறாங்க. அதுதான் இந்த லைன். சில இருந்து ஈக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு அமைப்பு. ஏல இருந்து சின்னு ஒரு லைன் போகுதுல அதை என்ன பண்றாங்க இன்னும் கொஞ்சம் நீட்டி விடுறாங்க. சில இருந்து ஈய போய் டச் பண்ற மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஈய டச் பண்ற மாதிரி நீட்டி விட்டுருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அமைப்புல என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைக. இந்த ஏபிக்கு இணையா சில இருந்து ஒரு இணைக்கோடு வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஏடியின் நீட்சியானது சியின் வழியாக செல்லும் கோட்டினை ஈயில் சந்திக்கிறது. சி வழியா இப்படி போயிட்டே இருக்குல்ல அது வந்து இந்த ஏல இருந்து வரைஞ்ச ஏடி லைன் போய் இந்த இ பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இது மூணு எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. ஓகே அங்க உள்ளவங்களுக்கு ஓகே. அபிஷாக்கு புரியுதா? புரியுதுக்கா. ஓகே சரி. ஓகே இவ்வளவுதான்மா. இது மூணும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் போடலாம். பாக்ஸ் ரொம்ப ஈஸி தான். இத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மீடியமுமே கவனிச்சுக்கோங்க. தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே கவனிங்க. இப்படி இசட் ஷேப்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆங்கிள். இங்க என்ன இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும். இப்ப இங்க வந்து 60 டிகிரி இருக்குன்னா அதே அளவு தான் இங்க இருக்கும். இசட் மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதுல இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸ் மாதிரி வெட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க 30னா இங்கேயும் 30 இருக்கும். இங்க 40னா இங்கேயும் 40 தான் இருக்கும். ஆப்போசிட்டா கரெக்டா சேமா இருக்கும். இன்னொரு விஷயம் அன்னைக்கு பாக்குறப்போ நான் சொல்லியிருக்கேன். மறந்துட்டுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுதுன்னா இப்படி ஆங்கிள்ஸ் பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும். அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும். பேரலா போகும்போது இணையா போகும்போது இந்த ஆங்கிள்ஸ் தான் இங்க இருக்கும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்ப மட்டும் கிடையாது. நீங்க பெரிய பிள்ளையாகி சம்ஸ் போடும்போது கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்ன மூணுன்னு புரியுதா? ஆங்கிள்ஸ் எப்படி எல்லாம் சமமா இருக்குன்னு பார்க்கும்போது தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே ஓகே. ஏன்னா இது இப்போ இந்த தியரத்துல கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க தான் சொல்ல போறீங்க எப்படி வந்ததுன்னு. சரி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கோணம் ஏசிஇ ஈக்குவல் டு கோணம் பிஏஇ ஈக்குவல் டு 1. இப்படி கோணம் கொடுத்து 1ன்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா இதுல எதுமா உங்களுக்கு ஈக்குவலு? இதுல எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலு? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா ஏஇசி இதுவும் பிஏஇயும் சமம்னு சொல்லியிருக்காங்களே அது எதுல சமமா இருக்கும்? நடுவுல என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் சமமா இருக்கும். எதுக்கு சமமா இருக்கான்? 1 அப்படின்ற ஆங்கிளுக்கு சமமா இருக்கான். பார்க்கலாமா? என்னென்ன இருக்கு? ஏஇசி ஏஇசி எங்க இருக்கு? ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏ இங்க இருக்கு. இசி இந்த ஆங்கிள். அப்போ ஏஇசி இப்படி வரையிறது. இது என்ன ஆங்கிள் இருக்கு? 1. சரியா? அந்த இதுவும் இன்னொன்னு எது? பிஏஇ பிஏஇ ஓகேவா? பி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுவும் என்ன ஆங்கிள் தான்? 1 தான்.
இதுவும் ஆங்கிள் 1, இதுவும் ஆங்கிள் 1. எப்படி? AEC இதுவும் BAE இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னன்னு பாப்போமா? ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணை கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். இது எப்படி இருக்கு பாருங்க. Z ஷேப் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இப்படி ஃபார்ம் ஆகுதா? Z வந்தாலே இங்கே சமமா தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் தான் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். அதுக்கு ரீசன் தான் ஒன்றுவிட்ட கோணம். இது இப்படி இருந்தா அதுக்கு பேர் ஒன்றுவிட்ட கோணம்னு அர்த்தம். Z ஷேப்ல இருந்து இங்கேயும் ஆங்கிள் சமமா தானே இருக்கும். இப்படி இருந்தா அதுக்கு ஒன்றுவிட்ட கோணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. தமிழ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இது புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்திருக்குன்னு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதுக்கா. ஓகே, அங்க உள்ளவங்களுக்குமா? புரியுதுக்கா. ஓகே, சிம்பிள் தான். நமக்கே தெரியும் Z ஷேப்ல இருந்தா அது ஈக்குவல்னு. அதுக்கு ரீசன் தான் இங்க எழுதியிருக்கோம். குறுக்கு வெட்டியானது இரண்டு இணை கோடுகளை வெட்டுவதால் ஏற்படும் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ACE என்பது இரு சமபக்க முக்கோணம். இந்த A இருக்கு இல்லையா, ACE இந்த ஆங்கிள் ACE இது வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் இது வந்து இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்கேயும் ஆங்கிள் 1, இங்கேயும் ஆங்கிள் 1 அப்படிதானே இருக்கு. இங்கேயும் 1, இங்கேயும் 1. அப்போ ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு. அப்படி இருந்தா இந்த அளவுகளும் சமமா தான் இருக்கும். இதுவும் சமமா இருக்கும், இந்த அளவும் சமமா இருக்கும். ஏல இருந்து சிக்கு போற தூரமும் சில இருந்து ஈக்கு போற தூரமும் சமமா தான் இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. AC ஈக்குவல் டு CE. ஏல இருந்து சிக்கு போறதும் சில இருந்து ஈக்கு போறதும் சமம் அப்படின்னு சொல்லி 1ன்னு எடுத்திருக்காங்க செகண்ட் இதுல. புரியுதா? இது ஏன் இப்படி எடுத்திருக்காங்கன்னு? ஓகே, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. முக்கோணம் ACE கோணம் CAE ஈக்குவல் டு CEA. பாப்போமா? CAE இதுல எது சென்டரா இருக்கு? ஏயோட ஆங்கிள் எவ்வளவு? 1. இதுல E சென்டர்ல இருக்கு. ஈயோட ஆங்கிள் 1. ரெண்டு பக்கமும் கோணம் சமம், அதனால இது இரு சம பக்க முக்கோணம். அதுதான் செகண்ட். சரி, நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் வடிவொத்த முக்கோணம் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு 4 டைப் இருக்கு. AAS, SAS, SSA, AAA, SSS அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது சைடு ஆங்கிள் சைடு, அதாவது 2 கோணம் சமமா இருக்கும், இல்ல 3 கோணம் சமமா இருக்கும், இல்ல 2 பக்கம் சமமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம். அது பார்க்கல, ஒண்ணுமே புரியலக்கானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம 4th சாப்டர் திருப்பி பார்க்க தான் போறோம். அப்போ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் உங்களுக்கு. அதாவது புதுசா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். இப்போ நான் இதுல நமக்கு என்ன விதிமுறை வந்திருக்குன்னு பாருங்களேன். 2 பக்கம் வந்து சமம் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இந்த இந்த AE இந்த அளவும் இந்த வெளிப்பக்கம் இந்த அளவும் சமன் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணோம். அடுத்து இதுவும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? 2 கோணங்கள் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன விதிமுறை அப்படின்னா AA விதிமுறை, AA ப்ராப்பர்ட்டி, AA சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிமிலர் வடிவொத்தவை அப்படின்றதான் இந்த சிம்பிள்ல போடுவாங்கன்னு அன்னைக்கே சொன்னேன் நான். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, முக்கோணம் ABD, A எங்க இருக்கு? இங்க. B எங்க இருக்கு? இங்க. D எங்க இருக்கு? இங்க. இந்த முக்கோணமும் ECD எங்க இருக்கு? E இங்க இருக்கு, C இங்க இருக்கு, D இங்க இருக்கு. இந்த 2 முக்கோணமும் நான் வேணா உங்களுக்கு கிளியரா டிராயிங்கா போட்டு காமிக்கட்டுமா? எந்தெந்த முக்கோணம்? ABD இந்த முக்கோணம். அதே மாதிரி ECD இந்த முக்கோணம். இது ரெண்டும் AA விதிமுறையின் படி வடிவொத்தவை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இதுல CEன்னு ஒரு அளவு இருக்கா, அந்த அளவை தூக்கிட்டு ACன்னு போட போறேன். இந்த CE அளவுக்கு பதிலா ACன்னு போட போறேன். ஏன் நான் அப்படி போடுறேன்? ஏற்கனவே நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கோம் செகண்ட் இதுலயே. AC ஈக்குவல் டு CE அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கோம். 1ன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அதை தூக்கி இந்த CEக்கு பதிலா ACல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Cக்கு பதிலா AC அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன்.
இப்ப படிச்சு பாருங்க. ஏபி டிவைட் ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைட் சிடி அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நீங்க என்ன நிரூபிக்க வேணும் பாருங்க. ஏபி டிவைட் ஏசி பிடி டிவைட் சிடி அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுதான் இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. 4 ஸ்டெப்ல ஈஸியா வந்து தியரமே ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொரு டைம் ஒரே ஒரு டைம் ரீகேப் மாதிரி சொல்றேன். நீங்க அப்புறம் படிச்சு பார்த்துட்டு இருங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தியரமா, 4 ஸ்டெப் தான். நீங்க லாஸ்ட் டைம் படிச்ச மாதிரி கூட நிறைய கூட கிடையாது. இதுல என்னென்ன நமக்கு தெரியுது? ஆங்கிள் 1 எதுக்கு 1? ஈன்ற இந்த சைடுக்கும் ஏவுக்கும் 1. அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. ஏஇசி பிஏஇ இந்த சைடும் ஈக்குவல்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டாங்க. ரீசன் எழுதிக்கிட்டாங்க. செகண்ட் இந்த சைடும் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது ஒரு இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1. இதுல இருந்தே நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு ஏஏ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏபி டிவைட் சிஇ நீ கிளம்புப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுக்கா? சரி வா. ஓகே, இங்க செம மழை வர போதுமா? ஓகே, ஏபி டிவைட் சிஇ ஏஏ விதிமுறையின் படி அதை எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த சைடும் டிவைட் பண்ற மாதிரியும், அதே மாதிரி பிடி டிவைட் சிடி. இது நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. சிமிலர்னு எடுத்துக்கிட்டு இந்த சைடும் டிவைட்ல எழுதிக்கணும். அது மாதிரி இந்த சைடும் டிவைட்ல எழுதிக்கோங்க. சரியா? எழுதிக்கிட்டு இந்த சிஇக்கு பதிலா ஏசின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ரீசன் வந்து இந்த 1ல இருந்து வந்ததுன்னு எழுதணும். படிச்சு பாக்குறீங்களாமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? படிச்சு பாருங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். கத்தாதீங்கம்மா, சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. நீ போமா, அந்த பாப்பா போயிரும். சரி போறியா? கொடை மழை வந்துட்டு என்ன பண்ணுவ? புரிஞ்சுதா? நாளைக்கு டெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்ப? சரி ஓகே, நான் குரூப்ல கொஸ்டின் சென்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றேம்மா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும். ப்ரூஃப், கிவன், கன்ஸ்ட்ரக்ஷன் மூணுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஏஇசி ஈக்குவல் டு பிஏஇ. ஏ உங்களுக்கு நான் இதை அழைச்சிட்டுமா? ஓகே, இதுல எது எது ஈக்குவல் பாருங்க. இந்த ஏல இருந்து ஈக்கு போயிட்டு ஈல இருந்து சிக்கு போகணும். இப்படி இது வந்து 1. ஓகேவா? அதே மாதிரி இது ஆங்கிள் 1. அதே மாதிரி வேற எது ஆங்கிள் 1? பில இருந்து ஏக்கு போய் ஏல இருந்து ஈக்கு போறது. இதுவும் ஆங்கிள் 1. அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? 2 parallel lines cut by the transversal make alternate angles equal. அதான் நான் உங்களுக்கு சொன்னல, இது வந்து என்ன ஷேப்ல வந்திருக்குன்னா இசட்ல வரும்போது அது வந்து 2 parallel line. இதுவும் ஒரு parallel line, இதுவும் ஒரு parallel line. அதனாலதான் அப்படி வரும். இசட் வரும்போது இதுவும் ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு தான் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 parallel lines cut by the transversal make alternate angles equal. அந்த alternate, அந்த ஒன்று விட்ட கோணங்கள் alternate இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றது ரீசன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல நம்ம இதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன சொல்றோம்? இந்த ஏல இருந்து சியும் சில இருந்து ஈயும் ஈக்குவல். என்ன ரீசன்னா வந்து ஐசோஸ்கேல்ஸ். அதாவது இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இரு சமபக்க முக்கோணம் தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இங்க இருக்கும். ரெண்டுமே சேம் ஆங்கிளா இருக்கும். இப்போ இது 30னா இதுவும் 30, இது 60னா இது 60. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ஐசோஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த ஏசியும் சிஇயும் சேமா இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம ரீசன்ல எழுதலாம்னா, 2 ஆங்கிளும் ஈக்குவல்ல, அதை தான் இப்படி எழுதி காமிச்சிருக்காங்க. சில இருந்து ஏல இருந்து டியும்
சாரி, அதை எப்படி எழுதி காமிச்சிருக்காங்கன்னா சில இருந்து ஏல இருந்து இ இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுவும் சில இருந்து ஈல இருந்து ஏ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த டயக்ராம் தெரியலன்னா நான் கிளியர் பண்ணி கூட காட்டுறேன். உங்ககிட்ட புக்ஸ் இருக்கும். புக்ஸ் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் நம்ம குரூப்ல ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டேன் நான். சப்போஸ் புதுசா வந்தவங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டா கூட சொல்லுங்க, நான் அனுப்பி விடுறேன். சில இருந்து ஏல இருந்து இ, சில இருந்து இதுல இருந்து ஏ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுது? ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் டிஇசி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுது. சிமிலர் அப்படின்னு வந்தா நீங்க இதை வச்சே கூட எடுத்துக்கலாமா? இதை வச்சே கூட நீங்க எழுதலாம். ஏடி டிவைட் இசி, ஈசின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிடி டிவைட் சிடி, இது இந்த டேர்ம் டிவைட் பண்ணா இந்த டேர்ம் செகண்டும் தேர்டுனா இதுல செகண்ட் தேர்டும், அதான் இப்படி எழுதியிருக்காங்க. அதை நீங்க இந்த டயக்ராம் வச்சு படிக்கணும் அப்படின்னா ஏல இருந்து பி அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த டேர்முக்கு, அப்ப அதை டிவைட் பண்ணணும். இந்த டேர்ம் டில இருந்து பிஏ டிவைட் பண்ணா இங்க சில இருந்து டிஏ டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த சில இருந்து ஏ இருக்கு இல்லையா, ஏசி ஈக்குவல் டு சி அந்த டேர்ம் வந்து ஈக்குவலா இருக்கு. எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ரெண்டு டேர்மும் ஈக்குவல் நமக்கு தெரியும். எந்தெந்த டேர்ம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி காட்டுறேன். இங்க ஃபுல்லும் கரண்ட் போயிருச்சு, மழையா இருக்குமா? இங்க பாருங்க, ஏசி ஈக்குவல் டு சி. அப்போ இந்த சிக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? ஏசின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் யூசிங் 1 யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு தேவையான ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவான ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கம்மா. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் தான். வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே கேக்குதுக்கா. சரி, ஒரே ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அங்க யாருக்கும் மழை பெய்யுதா? நோ. நோவா? இங்க செம்ம மழை, இடி மின்னல். நான் வேற மாடியில உட்காந்துருக்கேம்மா, கரண்ட் எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு. நான் போன்ன்றதுனால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. வரப்போகுதா அங்க? இங்க இருக்க மழைதான் அங்க வரும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. இங்க கரண்ட் இல்லக்கா. கரண்ட் இல்லையா? சரி ஓகே, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன் சொல்லட்டுமா? நாளைக்கு இன்னைக்கு நடத்தின அந்த தியரம், ஓகேவா, அந்த தியரம் படிச்சுட்டு வாங்க. இந்த வாரம் வந்து வட்டம் வரைதல் ஜாமெட்ரி பார்த்தோமா, அதுல இருந்து ஒரு சம் கேட்கறேன். 8 மார்க் சம் மட்டும் தான் கேட்பேன், வேற எதுவும் கூட பார்க்க வேணாம். 8 மார்க் சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிராஃப்ல ஒண்ணு பார்த்துக்கோங்க. கிராஃப்ல ஒரு மெத்தட் நடத்திருக்கேன்னா, டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு. புதுசா வந்தவங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதினா போதும். இன்னைக்கு நடத்தினது மட்டும்தான் தெரியும்க்கா அப்படின்னா அதை உட்காந்து இன்னைக்கு படிங்க, நாளைக்கு எழுதலாம். 3த்துலயுமே கொடுக்குறேன், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. யாரு புது ஸ்டூடெண்ட், பாக்கி எல்லாரும் எல்லாத்தையும் எழுதணும். சரியா? ஓகேக்கா. ஓகேமா. இது மட்டும் தான் டெஸ்ட். திங்கக்கிழமை வரும்போது 7th சாப்டர் 1 மார்க் எல்லாரும் படிச்சுட்டு வரணும். நாளைக்கு கிளாஸ் கிடையாது, டெஸ்ட் மட்டும்தான். திங்கக்கிழமை வரும்போது 7th சாப்டர் 1 மார்க் எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. ஓகேமா. இப்ப இதுல யாருக்கும் டவுட் இருக்கா இன்னைக்கு நடக்குனதுல? இல்லக்கா. சரிம்மா, அதை மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சப்போஸ் டவுட் இருந்தா குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கூட ரிப்ளை பண்றேன். இதுக்கு மேல இங்க உட்காந்து என்னால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கே என் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. சரி ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். பாய்க்கா. பாய், தேங்க்யூ. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. நைட்க்கா. குட் நைட்மா.